வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி ஒரு பழம், நீங்கள் அனைவரும் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா பார்த்துருக்கீங்களான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை பழத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சரிங்களா? டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்ட அனுபவம் உண்டா, அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது தெரியும் நமக்கு. உணவுலையும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, நம்ம கருவேப்பிலை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த பழமும் ஒரு வகையான மருத்துவ குணம் தன்மை கொண்டு தான். கண் பார்வை, உடல் சோர்வை தடுக்கக்கூடியது. இந்த பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சோர்வை தடுத்துருவாங்க. நல்லா அழகாக நிறைய பழம் இருக்குது நம்ம செடியிலே. இது பூவை கூட ஒரு டைம் எடுத்து ஷார்ட் வீடியோஸ் போட்டிருப்பேன். இதெல்லாம் காயாகிடுச்சு, கனியாக போயிடுச்சு. பழம் சாப்பிடுறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, எஸ், ஒரு விதை 2 விதை இருக்குது ஒரு சில பழத்தில். டேஸ்ட்டாக ரொம்ப இனிப்பாக இருக்குது, நல்லா வாசமாகவும் இருக்குது. 3 மரத்துலையுமே காய் வச்சுருக்கு. இது நாட்டு கருவேப்பிலைன்னு சரி அழியாக இருக்குது. இது நாட்டு கருவேப்பிலை. நன்றி மக்களே. என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நன்றி மக்களே. வணக்கம்.